நண்பர்களுக்கு வணக்கம். தலாய் லாமாவை பற்றியும் சீனாவை பற்றியும் உங்களிலே பலருக்கு தெரிந்திருக்கும். ஏதாவது ஒரு நாடு, எந்த நாடாக இருந்தாலும் சரி, தலாய் லாமாவை வரவேற்று உபசரித்து விட்டால் சீனா குய்யோ முறையோ என்று கதறத் தொடங்கிவிடும். தலாய் லாமா எந்த நாட்டுக்காவது சென்றால் அந்த தலாய் லாமாவும் அந்த நாடும் தனக்கு சீனாவுக்கு எதிராக சதி செய்து திபெத்தை விடுவித்து விடுவார்கள் என்கின்ற அச்சமோ என்னமோ தெரியவில்லை. அப்படி சீனா கடந்து குய்யோ முறையோ என்று கதரும். இன்றைய நிலைமையிலே கடந்த கால நிகழ்வுகளை எல்லாம் வைத்து பார்த்தால் திபெத்தை சீனாவின் பிடியிலே இருந்து விடுவித்து விடுவது அவ்வளவு எளிதாக நடக்கக்கூடிய காரியம் இல்லை. ஆனாலும் சீனா பதறத் தொடங்கிவிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே தான் இருக்கின்றார் நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலே எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும், அதிமுகவை விட்டு பிரிந்து சென்றவர்களும் அல்லது பிரித்து அனுப்பப்பட்டவர்களும் மற்றும் அதிமுகவில் தொடர்ந்து இருப்பவர்களும் எல்லோருமாக சேர்ந்து ஒன்றிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும், அப்பொழுது நான் கட்சி வலிமையாக இருக்கும் என்கின்ற கருத்தை தெரிவித்தார். உடனே அவருடைய அதிமுகவிலே அடிப்படை உறுப்பினர் என்கின்ற ஒரு விஷயத்தை தவிர, அதை பதவி என்று சொல்வதற்கில்லை, அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை தவிர மற்ற எல்லா அடையாளங்களையும் பதவிகளையும் பறித்தார் எடப்பாடி பழனிசாமி. செங்கோட்டையன் அடிப்படை உறுப்பினராக மட்டுமே தொடர்ந்தார். ஆனால் சில நாட்களுக்கு முன்பு அவர் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை சந்திக்க போக பெரும் பதற்றத்தை அடைந்தார் எடப்பாடி பழனிசாமி. அவரை, செங்கோட்டையன் அவர்களை அதிமுகவில் இருந்தே முழுவதுமாக நீக்கிவிட்டார். இப்பொழுது செங்கோட்டையன் அதிமுகவிலே ஓர் அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை. எடப்பாடியாரின் மனநிலை என்ன என்பதே புரியவில்லை. பொதுவாக உலகத்திலே மற்றவர்கள் தனக்கு எதிராக சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள், சதி செய்கின்றார்கள், சதி செய்வார்கள் என்று எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பது ஒரு விதமான மனோவியாதியாகும். எடப்பாடியாரையும் அப்படிப்பட்ட ஒரு மனோவியாதி பிடித்திருக்கின்றதா என்று தெரியவில்லை. மனோவியாதி என்று சொல்ல முடியாவிட்டாலும் மனத்தின் வலிமையின்மை பிடித்திருக்கின்றதா என்று தெரியவில்லை. எனிவே, அது எப்படி இருந்தாலும் இப்பொழுது செங்கோட்டையனை அதிமுகவில் இருந்து முழுவதுமாக நீக்கிவிட்டார் பழனிசாமி. இந்த விஷயம் ஒவ்வொரு மூத்த தலைவராக விலகிச் செல்வது அல்லது விலக்கப்படுவது என்பது அதிமுகவிலே ஒரு தொடர்கதையாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதனால் அதிமுகவின் வலிமை குறைந்து கொண்டே போகின்றது. இதே பாணியிலே தொடர்ந்தால் இன்னும் சில மாதங்களிலே தன் வலிமையை முற்றிலுமாக இழந்து அந்த கட்சி ஒரு வெறும் எலும்புக்கூடாகவே ஆகிவிடும். இதையெல்லாம் மனத்தில் வைத்துத்தான் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒரு சரியான கருத்தை வெளியிட்டார். அதிமுக என்பது ஒரு மாபெரும் கட்சி தான், அதிலே சந்தேகமில்லை. அதிலிருந்து ஒருவர் போய்விட்டால் அதற்கு பெரிய நஷ்டம் வந்துவிடாது. ஆனால் ஒருவர் போனால் பரவாயில்லை, ஆனால் ஒவ்வொருவராக போனால் என்கின்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் அவர். இது மிக மிக சரியான கருத்தாகும். எந்த மூத்த அரசியல் தலைவருக்கும் அவருக்கென்று ஒரு ஆதரவு வட்டம் இருக்கும். அவர் அப்படிப்பட்ட ஒரு மூத்த நிர்வாகி, அரசியல்வாதி, தலைவர் கட்சியிலே இருந்து விலகிச் சென்றால் அவருடன் அந்த ஆதரவு வட்டமும் வெளியிலே சென்றுவிடும். அதனால் கட்சியின் வலிமையும் குறையும். அதனால்தான் எம்ஜிஆர் காலத்திலேயும் சரி, ஜெயலலிதாவின் காலத்திலேயும் சரி, அவர்கள் இருவருமே கட்சியின் வலிமை குறைந்து போய்விடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். அதனால்தான் கண்டபடி பேசி வெளியேறியவர்களை அல்லது வெளியேறிய பின் கண்டபடி பேசியவர்களை எல்லாம் கூட மீண்டும் தங்கள் கட்சியிலேயே இணைத்து கொண்டார்கள். ஏனென்றால் அவர்கள், எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும், நடைமுறை அரசியலை நன்கு அறிந்தவர்கள். கட்சியின் வலிமை குறைந்தால் திமுகவை வெற்றிகரமாக எதிர்க்க முடியாது என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். இதையெல்லாம் சரியாக தெரியாமல் அல்லது புரிந்து கொள்ள விரும்பாமல் தன் விருப்பப்படியே சென்று கொண்டிருக்கின்றார் எடப்பாடியார். தும்மினால் வெளியேற்றம், இருமினால் வெளியேற்றம் என்கின்ற பாணியிலே அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இதே பாணி தொடர்ந்ததென்றால் எடப்பாடியார், மக்கள் எடப்பாடி யார் என்று கேட்கின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவார். இப்பொழுதே கூட அதிமுகவின் வாக்கு வலிமை, வாக்கு சதவீதம் கணிசமாக குறைந்திருக்கும். ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருந்த அதிமுகவின் வாக்கு சதவீதம் இப்பொழுது 15 அல்லது 16%, மிஞ்சி போனால் 18% வந்திருக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன். இது இப்படிப்பட்ட ஒரு சரிவு செங்கோட்டையன் வெளியிலே சென்றதால் மட்டுமல்ல, செங்கோட்டையனை வெளியிலே அனுப்பியதனால் மட்டுமல்ல, அப்படிப்பட்ட ஒரு வெளியேற்றம் மக்களுக்கு கொடுக்கின்ற சமிக்ஞை. ஒவ்வொருவராக வெளியே அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதிமுகவின் வலிமை குறைந்து கொண்டே போகின்றது. எனவே இனிமேல் இந்த கட்சியினாலே
திமுகவுக்கு ஒரு சரியான எதிர்க்கட்சியாக இருக்க முடியாது என்கின்ற கருத்து மக்களிடையே பரவிக்கொண்டு இருக்கின்றது. அந்த கருத்து மிக மிக அதிகமாக வலிமை பெற்றுவிட்டது என்று சொல்வதற்கில்லை, ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு கருத்து இருக்கின்றது. எனவே அவர்கள் அதிமுக தொண்டர்களாகவே இருந்தாலும் திமுகவுக்கு ஒரு நல்ல மாற்றாக வேறு இடங்களை பார்க்க தொடங்கி விடுவார்கள். மிகச் சிலர் பாஜக பக்கம் சாயலாம், அதை போலவே சிலர் நாம் தமிழர் கட்சியை நோக்கி செல்லலாம். அந்த கட்சியிலே உறுப்பினர்களாகின்றார்களோ இல்லையோ அந்த கட்சிக்கு தேர்தலிலே வாக்களிக்கலாம். ஒரு கணிசமான எண்ணிக்கையிலே பலர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி தள்ளப்படலாம். அதாவது இப்படிப்பட்ட சூழ்நிலை, பழனிசாமியின் நடத்தை அவர்களை அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு தள்ளும் என்கின்ற பொருளிலே அவர்கள் தள்ளப்படலாம் என்று சொல்கின்றேன். இப்படிப்பட்ட விஷயங்களையெல்லாம், நிகழ்வுகளையெல்லாம் மனதிலே வைத்து கொண்டுதான் அண்ணாமலை அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வேண்டாம் என்கின்ற கருத்திலே இருந்தார் என்று நினைக்கின்றேன். கூட்டணி என்று அதிலேயே கவனம் செலுத்திக் கொண்டிருந்தால் பாஜக வளர முடியாது. அது ஒரு முக்கியமான, மிக மிக முக்கியமான காரணம். ஆனால் இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கக்கூடும். அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையை பற்றி, அவருடைய மன இயல்பை பற்றி, பர்சனாலிட்டியை பற்றி மிக நன்றாக தெரிந்து வைத்திருப்பார் என்று தான் நம்புகின்றேன். எனவே காலப்போக்கிலே இந்த கட்சி அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக வலிமை குறைந்த நிலையை நோக்கி செல்லப் போகின்றது என்பதை அவர் கணித்திருப்பார். வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டே போகும் என்பதை அவர் யூகித்திருப்பார். அதை தவிர இருக்கின்ற வாக்குகளை கூட பாஜகவுக்கு மாற்றக்கூடிய வல்லமை, ஈர்ப்பு சக்தி அவரிடம், எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இல்லை என்பதையும் அண்ணாமலை நன்கு உணர்ந்திருக்கின்றார். இதை ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி என்று சொல்வார்கள். இதையும் இரண்டு கோணங்களில் இருந்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஒன்று, அப்படி வாக்குகளை மாற்றக்கூடிய வல்லமை அவரிடம் இல்லை, அப்படிப்பட்ட ஈர்ப்பு சக்தி அவரிடம் இல்லை. அதாவது அவர் கூட்டணி வைத்து விட்டதனாலேயே அதிமுக தொண்டர்கள் எல்லோரும் பாஜகவுக்கு வாக்களித்து விடுவார்கள் என்று சொல்லிவிட முடியாது. இது ஒரு பக்கம். இன்னொரு கோணம் என்னவென்றால், எடப்பாடி அவர்கள் அப்படி வேண்டுமென்றே செய்யலாம், கூட இருந்தே குழி பறிக்கலாம். ஏனென்றால் தமிழ்நாட்டிலே பாஜக வளர்வது திமுகவுக்கு எப்படி ஆபத்தோ அப்படியே அதிமுகவுக்கும் ஆபத்து. மிக குறுகிய காலத்திலேயே, குறைவான அரசியல் அனுபவத்திலேயே அண்ணாமலை இதையெல்லாம் சரியாக கணித்திருப்பார் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் அவர் மிக மிக புத்தி கூர்மை உள்ளவர், பல படித்தளங்கள் ஆழமாக சென்று சிந்திக்கக்கூடியவர். இவை எல்லாவற்றையுமே யோசித்து பார்த்து அதன் மூலம்தான் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதிலே பாஜகவுக்கு எந்த பலனும் இல்லை. மாறாக ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், வருங்காலத்திலே பிஜேபியின் வளர்ச்சியை கூட அது தடுக்கும் என்று அவர் கருதினார். அதனால் கூட்டணி வேண்டாம் என்றார். அதெல்லாம் சரி, இப்பொழுது நடந்துவிட்டது, கூட்டணி அமைந்துவிட்டது. இப்பொழுது பாஜக என்ன செய்ய வேண்டும்? நயினார் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் என்ன செய்ய வேண்டும்? ஏற்கனவே செங்கோட்டையன் பிளவுக்கு முன்பு அதிமுக மற்றும் பாஜகவின் வாக்கு சதவீதம் 2-1 சுமாராக அப்ராக்சிமேட்லி இருந்திருக்கின்றது. இங்கே கூட்டணிகளை குறிப்பிடவில்லை. அதிமுக என்கின்ற ஒரு கட்சியையும் பாஜக என்கின்ற இன்னொரு கட்சியையும் தான் குறிப்பிடுகின்றேன். அந்த அடிப்படையிலே கூட்டணி என்று வந்துவிட்டதனாலே போட்டியிடுகின்ற இடங்கள் எவ்வளவு என்பதை தீர்மானிக்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே கூறியபடி 2-1 என்கின்ற வீதத்திலே இருப்பதால் அதிமுக பாஜக 140-70 என்றோ 130-65 என்றோ இருக்கலாம். இவர்களுடைய அதிமுக பாஜக கூட்டணியிலே வேறு என்னென்ன கட்சிகள் எல்லாம் இணைகின்றன, அவற்றுக்கு எவ்வளவு வலிமை இருக்கின்றது என்பதையெல்லாம் பொறுத்து இந்த எண்ணிக்கை அமையும். உதாரணமாக பாமக ஒன்றிணைந்து ஒரே கட்சியாக இணைந்தால் அதற்கென்று ஒரு வலிமை இருக்கின்றதை அதை யோசித்து பார்க்க வேண்டும். அவர்களுக்கு, அந்த கட்சிக்கு கணிசமான அளவிலே, கணிசமான எண்ணிக்கையிலே தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டி வரும். ஆனால் இந்த வாக்கு எண்ணிக்கை கடந்த காலம் என்பதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும், பாஜக நினைத்து பார்க்க வேண்டும். இப்பொழுது செங்கோட்டையன் வெளியேறிய பிறகு, ஏற்கனவே இந்த வீடியோவில் கூறியபடி அதிமுகவின் வாக்கு வலிமை இன்னும் சரிந்திருக்கும். இப்பொழுது இன்றைய நிலைமையிலே சுமார் 16% தான் அதிமுக கிடைக்கும் என்று நான் கணிக்கின்றேன். அது 15ஆகவும் இருக்கலாம், 17, 18ஆக கூட இருக்கலாம். எனவே யாருக்கு எவ்வளவு இடங்கள், எந்த கட்சிக்கு எவ்வளவு இடங்கள் என்று வரும்பொழுது பாஜக இதை நன்றாக நினைத்து பார்த்து அதற்கு ஏற்றபடி பேரம் பேச வேண்டி வரும். அப்படி பேரம் பேச வேண்டும். நயினார் நாகேந்திரன் அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் இதிலே மிக மிக உறுதியாக இருக்க வேண்டும்.
நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவ்வளவு உறுதியாக பிடிவாதமாக இருப்பாரா என்று தெரியவில்லை. ஆனால் எடப்பாடியிடம் பேசும்பொழுது பிடிவாதத்தை தவிர வேறு வழி இல்லை. நீங்கள் கொடா கண்டன் என்றால் நாங்கள் விடா கண்டன், வேலையை பாருங்கள் என்று கூற வேண்டி வரலாம், கூற வேண்டி வரும். அப்படி செய்யவும் வேண்டும். இந்த விஷயத்தை பற்றி அண்ணாமலை பாஜக மேலிடத்துக்கு குறிப்பாக நட்டா அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் தெரிவிப்பார். அதற்கு ஏற்றபடிதான் இடங்களை கேட்பார் இடங்களை கேட்க வேண்டும் என்று வலியுறுத்துவார் என்று நம்புகின்றேன். அந்த கோணத்திலே இருந்து பார்க்கும்பொழுது இறுதி உடன்பாடு அதிமுகவுக்கு 110, பாஜகவுக்கு 90, மீதமுள்ள இடங்கள் மற்ற கட்சிகளுக்கு என்று ஆகலாம். எகெயின் கூட்டணியிலே வேறு எந்தெந்த கட்சிகள் சேரப்போகின்றன என்பதை பொறுத்து இந்த எண்ணிக்கை சிறிது முன்பின்னாக இருக்கும். பாஜகவுக்கு 90 இடங்களா? இது என்ன அடாவடித்தனமாக இருக்கின்றதே என்று உங்களிலே சிலர் நினைக்கலாம். ஆனாலும் இதற்கு முன்பு இந்த வீடியோவிலே நான் கூறிய எல்லா விஷயங்களையும் யோசித்து பாருங்கள். பாஜகவின் வலிமை அதிகரித்து கொண்டு போவதையும் அதிமுகவின் வலிமை குறைந்து கொண்டே போவதையும் எண்ணி பாருங்கள். அப்படி பார்த்தீர்கள் என்றால் இப்படிப்பட்ட தொகுதிகளின் பகிர்வு டிஸ்ட்ரிபியூஷன் நியாயமானதுதான் என்று புரியும். ஆனால் இதை பாஜக மனத்திலே கொள்ளுமா? அதற்கு ஏற்ற உறுதியுடன் அந்த கட்சி செயல்படுமா? மிக மிக கராராக நடந்து கொள்ளுமா? தன்னுடைய தகுதிக்கு ஏற்ற எண்ணிக்கையை கேட்குமா? அதிலே உறுதியாக இருக்குமா என்பதெல்லாம் நிச்சயமாக தெரியவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பகிர்வு நியாயமானது. அதிலே பாஜக உறுதியோடு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். குறிப்பாக அடுத்த பாராளுமன்ற தேர்தலிலே 2029ற்கான பாராளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அதிமுக தனக்கு உதவியாக இருக்கப் போகின்றது, தன் கட்சிக்கு கூட்டணி கட்சியாக இருக்கப் போகின்றது என்று பாஜக கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடாது. இத்தனை வருடங்களாக நடந்த நிகழ்வுகளிலே எடப்பாடியை நம்பக்கூடாது என்கின்ற அளவுக்காவது பாஜக புரிந்து வைத்திருக்க வேண்டும். எனவே பாராளுமன்றத்துக்காக, நாடாளுமன்ற தேர்தலுக்காக சட்டமன்ற தேர்தலிலே விட்டு கொடுப்பது என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை என்கின்ற பாணியிலே தான் பாஜக செயல்பட வேண்டும். அப்படி நடந்தால் கூட, அப்படியே அதிகமான எண்ணிக்கையிலே பாஜகவுக்கு இடங்கள் கிடைத்தால் கூட அத்தனை இடங்களையுமே பாஜக வென்றுவிடும் என்று கூறுவதற்கு இல்லை. அதிமுகவின் வாக்குகளிலே சில சீமானை நோக்கி செல்லும், சில பல விஜயை நோக்கி செல்லும். ஆனாலும் நியாயமான அப்படிப்பட்ட பகிர்வு பாஜகவின் வருங்கால வளர்ச்சிக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். இதையெல்லாம் மனத்திலே கொண்டு பாஜக செயல்படுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.